வெற்றி வாழ்வு திருச்சபை கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்து வரவேற்கிறேன். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். இந்த அற்புதமான மனம் மகிழ்ச்சியின் நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் என் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறேன். ஆண்டவரே, நீர் எங்களை நேசிக்கிறீர். எங்கள் மேல நீர் வைத்திருக்கிற மகா பெரிய அன்புக்காக, இரக்கத்துக்காக, கிருபைக்காக, தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. பாடல்களை பாடுகிற, இசைக்கருவிகளை வாசிக்கிற தாசர்கள் மேல நம்முடைய அபிஷேகம் தங்கியிருக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். பிரசன்னத்தினால் நம்முடைய மக்களை நீர் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறேன். வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை நீர் ஏற்படுத்துவீராக. அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும், கதவுகளாம் திறக்கட்டும். வாழ்க்கையில் அவர்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு பெரிய உயர்வை அவர்கள் அடையட்டும். கிறிஸ்துவை இன்னும் நெருங்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இந்த கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை தெளிவோடும் அபிஷேகத்தோடும் வல்லமையோடும் புறப்பட்டு செல்லட்டும். மக்களுடைய வாழ்க்கையிலே பெரும் மாற்றத்தை ஏற்படுத்துவீராக. துதிகன மகிமை எல்லாவற்றும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்ம ஒரு பாடலை பாடி கர்த்தரை மேம்படுத்துவோம். உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மைத்தானே நம்புவேன் என் தேவா. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மைத்தானே நம்புவேன் என் தேவா. உம்மைத்தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளே, நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. உம்மைத்தான் எந்தன் வாழ்வின் ஆதாரமாய் நினைத்து உள்ளே, நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. எல்ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யேசுவா ஆராதிப்பேன். எல்ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யேசுவா ஆராதிப்பேன். கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே, காலமெல்லாம் கண்மணி போல கரும்பிடித்து காத்தவரே. கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே, காலமெல்லாம் கண்மணி போல கரும்பிடித்து காத்தவரே. எல்ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யேசுவா ஆராதிப்பேன். எல்ஷடாய்
எல்ஷடாய் தேவனாய் இருக்கிறார். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். பல நேரங்களில் வாழ்க்கையில நம்ம கலங்கி போய் நிற்கும் பொழுது அவர் நம்முடைய கண்ணீரை துடைத்து காலமெல்லாம் நம்மை கண்மணி போல காக்கிற வேற தேவன் ஒருவரும் இல்லை. அவர் நமக்கு நன்மை செய்கிற தேவனாய் இருக்கிறார். இன்னொரு பாடலை பாடி நம் தேவனை மேம்படுத்துவோம். யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, எந்நாளும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, எந்நாளும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன், யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே,
நம்முடைய தேவன் என்னாலும் நமக்கு துணையா இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நிச்சயமாய் நமக்கு உதவி செய்வார். அவர் நம்மளை விட்டு விலகிறது இல்லை, நம்மை கைவிடுகிறதே இல்லை. இறுதி வரை நாம் அவரை நம்புகிறவர்களாக இருக்க வேண்டும். கடைசி வரை நாம் அவரை நம்புகிறவர்களாக இருக்க வேண்டும். அவர் யாரு? சொன்னதை செய்திடும் தகப்பன். சொல்லிட்டு இல்ல எனக்கு தெரியாது, நான் தெரியாம சொல்லிட்டேன்லாம் சொல்றது. அவர் சொன்னார்னா சொன்னதுதான். சொன்னதை நிச்சயமாய் அவர் செய்வார். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி, எவ்வளவு சவால்கள் வந்தாலும் சரி, எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் சரி, அவர் சொன்னார்னா நிச்சயமா செய்வார். கண்டிப்பா செய்வார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். இன்னொரு பாடலை நாம் யாரும் சேர்ந்து பாடுவோம். தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே. நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறித்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறித்தென்னை நினைப்பவரே. நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே. நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே. பலவீன நேரம் உம் கிருபை எனக்கு போதும், உம் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றீர். பலவீன நேரம் என் கிருபை எனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றீர். நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, துணினாமல் துணை நின்று காப்பவரே. நீ போதும் என்
கொண்ட என் இயேசையா. தாய் போல பாசம், தந்தை போல நேசம், தோழன் போல புரிந்து கொண்ட என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. வாழ்வில் ஏசையா நீ போதும் வாழ்வில், நீ போதும் என் வாழ்வில். ஏசையா நீ போதும் என் வாழ்வில். தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீ போதும் என் வாழ்வில் ஏசையா, நீ போதும் என் வாழ்வில், நீ போதும் என் வாழ்வில். ஏசையா நீ போதும் என் வாழ்வில். பிரியமானவர்களே, அவர் நம்மை ஒரு தாயை போல தேற்றுகிறவராய், தந்தை போல ஆற்றுகிறவராய், தோள் மேல சுமக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம் மாறாததா இருக்கிறது. எவ்வளோ பெரிய மலை போன்ற துன்பங்கள் வந்தாலும், அது நம்மை சூழ்ந்து கொண்டாலும், அதையெல்லாம் பனி போல உருகிட செய்கிற ஒரு தேவன் நமக்காக இருக்கிறார். நாம் பாருங்க, அந்த மலை போன்ற பிரச்சனையே பார்த்துட்டு இருக்கோம். அதை பனி போல உருக செய்கிற கடவுளை நோக்கி நம்ம பார்க்க வேண்டும். அவர் நம்மளை கண்மணி போல பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். உள்ளங்கையிலே நம்மை வரைந்து வைத்திருக்கிறார். அவர் சொல்றாரு, உன்னை என்னுடைய உள்ளங்கைகளிலே வரைந்து வைத்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. அவர் நம்மளை மறக்கிறதே இல்லை, அவர் நம் நினைவாய் இருக்கிறார். பவுல் அவனுடைய பலவீனம் நீங்கும்படி அவர் ஜெபிக்கிறார். அப்ப சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும். அப்படின்னா அந்த பலவீனத்தை மேற்கொள்ளக்கூடிய, ஜெயிக்கக்கூடிய வல்லமையை நான் உனக்குள்ள வச்சிருக்கேன். நான் சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையில நம்ம எதிர்த்து வருகிற எல்லா பிரச்சனைகளையும் ஜெயிப்பதற்கு வேண்டிய எல்லா பலனையும், வல்லமையும், மகிமையும் நமக்குள்ள ஆண்டவர் வச்சிருக்கிறார். இதை நாம் விசுவாசிக்க வேண்டும். எல்லாத்தையும் நாம ஜெயிக்க முடியும். ஏன்னா இந்த உலகத்தையே ஜெயிச்சவர் நமக்குள்ள இருக்கிறார். அவர் யாருக்காக அதை ஜெயிச்சார்? நமக்காக அவர் ஜெயித்திருக்கிறார். ஆமென். அந்த ஒரு எண்ணத்தோடு கடவுளோட பிரசன்னத்திலே நம்மையே நாம் ஒப்பு கொடுப்போம். அவரை மாதிரி நம்மளை புரிஞ்சு கொள்றதுக்கு யாருமே கிடையாது. தாயோ, தகப்பனோ, நண்பர்களோ, உறவினர்களோ யாருமே நம்மளை புரிஞ்சிக்கவே முடியாது. ஏன்னு சொல்றேன்னா, எவ்வளோ விஷயங்களை நம்ம ஒரு புருஷன் மனைவி மனம் விட்டு பேசிக்கொள்வார்கள். ஆனாலும் புருஷன் மனைவி கிட்ட சொல்ல முடியாத, மனைவி புருஷன்கிட்ட சொல்ல முடியாத எத்தனையோ ஏக்கங்கள், தவிப்புகள், பிரச்சனைகள் இருக்கதான் செய்யுது. நண்பர்கள்கிட்ட கூட நம்ம 100% அப்படியே ஓப்பனா பேசுறது கிடையாது. ஆனா ஒருத்தட்ட அந்த மாதிரி பேச முடியும். அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரிடத்துல நம்ம எல்லாவற்றையும் நாம் சொல்ல முடியும். அவர் நம்முடைய பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்கிறவராய் அவர் இருக்கிறார். எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். இந்த அற்புதமான நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த அருமையான நாளிலே இந்த ஆராதனையோட வல்லமையான கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர் இந்த ஆராதனை ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் பாடின பாடல்கள், துதி, ஆராதனை எல்லாம் நீர் அங்கீகரித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
கர்த்தாவே, கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் பிரசங்கிக்க போகிறோம், கேட்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தைகளை புரிந்து கொள்வதற்கு எங்களுக்கு உதவி செய்வீராக. நாம் போதிப்பதற்கு எனக்கு உதவி செய்வீராக. ஆவியானவரே, ஆண்டவரே, எங்களை ஆட்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். நீர் இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம். நீர் வெளிப்படுவீராக. ஜனங்களுடைய வாழ்க்கை கட்டி எழுப்பும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதி. துதி கனமை மேலாமற்றும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய புதன் மாலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கடந்த பல வாரங்களாக நாம ஆசீர்வாதத்தினோட வல்லமை அதை பற்றி நாம பார்த்து வருகிறோம். த பவர் ஆஃப் த பிளஸிங் அதை பற்றி பார்த்து வருகிறோம். சங்கீதம் 115 சங்கீதம் 12 வசனத்திலிருந்து 15 வசனம் வரைக்கும் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 115 சங்கீதம் 12 வசனத்திலிருந்து 15 வசனம் வரைக்கும். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பிரியமானவர்களே, நாம் பல வாரங்களாக இந்த வேத பகுதியை பார்த்து வருகிறோம். நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாம் இருக்கிறோம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் நம்மளை மறக்கிறதே கிடையாது. இந்த எண்ணம் நமக்கு ரொம்ப மேலோங்க வேண்டும் பாருங்க. மற்ற எல்லாத்தோட இந்த எண்ணம் மேலோங்கணும். நம்முடைய மனம் பாருங்க ஒரு வித்தியாசமானது, புரியாத புதிரா இருக்கும். நம்முடைய மனசுல எல்லாம் வாழ்க்கையில் நடந்த கெட்டதையே திரும்ப 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 நினைச்சு பார்த்துட்டே இருக்க வேண்டியதுதான். நான் எவ்வளோ பேருக்கு எவ்வளோ நல்லது செஞ்சிருந்தேன், அவங்களாம் இன்னைக்கு நினைக்கிறாங்களா பாருங்க. எவ்வளோ பேருக்கு பணம் கொடுத்து உதவி செய்துக்கிறேன், எவ்வளோ பேருக்கு என் வாழ்க்கையே அழிச்சிருக்கிறேன், எவ்வளோ பேருக்கு என்னுடைய சக்தியெல்லாம் அவங்களுக்காக பயன்படுத்தியிருக்கேன், எவ்வளோ பண்ணியிருக்கேன். ஆனால் அவங்கெல்லாம் நினைக்கிறாங்களா? அதெல்லாம் யாரும் என்ன நினைக்கிறதே கிடையாது அப்படின்னு எதெல்லாம் இழந்தோமோ, எதெல்லாம் கெட்டது நடந்தோ, இதையே திரும்ப 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 நம்முடைய மனம் நினைக்கிற பாருங்க. நம்ம இன்னைக்கு புதுசா ஒரு விஷயத்த மனதுக்கு கொடுக்க போறோம். அது என்னன்னா, கர்த்தரும் நம்மை நினைத்திருக்கிறார். ஆமென். அவர் நம்மளை ஒரு நாளும் மறக்கிறதே கிடையாது. நான் சொல்றேன், யார் மறந்தாலும் சரி, அவர் உங்களை மறக்கிறதே கிடையாது. வேதம் சொல்லுகிற ஸ்திரீயானவள் தன்னுடைய கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அப்படியே அவள் மறந்தாலும் கூட நான் உங்களை மறக்கிறது இல்லைன்னு இருக்கிறார். அவர் நம்மளை நினைச்சிருக்கிறார். அவர் நம்மளை எப்பவுமே நம்ம நல்வாழ்வுக்காக அவர் அநேக காரியங்களை அவர் செய்து கொண்டே இருக்கிறார். அப்ப நமக்கு இந்த எண்ணம் ரொம்ப மேலோங்கணும் பாருங்க. கட்டதே நன்றி என்ன ஆயிடுச்சு? நான் கேட்கிறேன் உங்களை பார்த்து, கட்டதே நன்றி நம்மளோட வாழ்க்கையில ஒரு இன்ச்சு கூட முன்னேறவும் முடியல. எங்க தொடங்கணுமோ அங்கே தான் இருக்கிறோம். ஒரு நல்லதும் நடக்க மாட்டேங்குது. அப்ப எப்போ அப்படி நடக்கும்னா, நம்முடைய எண்ணங்களை நாம் மாற்றி அமைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 23 அதிகாரம் 7 வசனத்துல சொல்லுது, as a man thinketh so is he. அதாவது ஒரு மனுஷனுடைய நினைவு எப்படியோ, எண்ணங்கள் எப்படியோ, அப்படிதான் அவனுடைய வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு வேத புஸ்தகம் சொல்லுது பாருங்க. அப்ப அந்த எண்ணங்களை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அது மற்றவர்கள் ரொம்ப கடினமா இருக்கலாம். ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், அது ரொம்ப ரொம்ப சுலபம். இவ்வளவு நாள் கெட்டதையும் நம்ம வாழ்க்கையில் நடந்த பிற்போக்கான காரியங்களையும், நம்ம என்னத்தெல்லாம் இழந்தோம், அவங்களுக்கு பணம் கொடுத்தேன் அதெல்லாம் இழந்து போயிட்டேன், இவ்வளோ வேலை செய்யறேன் எனக்கு வருமானமே வரமாட்டேங்குது, இது மாதிரி கெட்டது நினைக்கிறதெல்லாம் விட்டுட்டு தினந்தோறும் நம்ம ஒரு நாளைக்கு பல முறை இதை நினைச்சு பார்க்கணும். என்ன நினைச்சு பார்க்கணும்னா, கர்த்தர் என் மேல என்ன நினைச்சிருக்கிறாரு, அவர் என்ன மறக்கிறதே கிடையாது, அவர் என்னை விட்டு விலகிறதே இல்லை, என்னை கைவிடுறதே இல்லை, இன்னைக்கு அவர் என் கூட இருக்கிறாரு, அவர் எனக்கு இரக்கத்தை பாராட்டுகிறார், எனக்கு தயவை அவர் காண்பிக்கிறார், அநேக மக்களுடைய தயவு எனக்கு கிடைக்கும்படி அவர் செய்கிறார். இப்படி நினைக்கணும் பாருங்க. எண்ணங்கள் வேற மாதிரி மாற வேண்டும்.
எண்ணங்கள்ல வந்து ஒரு பெரிய மாற்றம் ஏற்படலைன்னா வாழ்க்கையில மாற்றம் ஏற்படுறது ரொம்ப ரொம்ப கடினம். ரொம்ப கடினம்ன்றதோட மாறவே மாறாது, வாழ்க்கையே மாறாது. நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கை மாறணும்னு ரொம்ப ஆசை இருக்கு. என் வாழ்க்கை இப்படி இருக்கக்கூடாதுங்க, என் வாழ்க்கை மாறணும், நல்ல ஒரு வாழ்க்கையா மாறணும் அப்படின்னு எண்ணங்கள் முதல்ல மாறணும் பாருங்க. எண்ணம் மாறாம வாழ்க்கை மாறுறது சாத்தியமே கிடையாது. அப்ப எண்ணங்கள் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். பிசாசு என்ன பண்றான்னா, நமக்கு நடந்த எல்லா மோசமான சம்பவங்களையும் கொண்டு வந்து ஞாபகப்படுத்திட்டே இருக்கான், நினைப்பூட்டி கொண்டே இருக்கிறான். அவன் பாருங்க, பத்தியா அவன் வாழ்க்கை எப்படி இருக்கு, நீ தான் சர்ச்சைக்கு போற, பிரசங்கம் கேட்கிற, கத்துற, பாடி துதித்து ஆராதிக்கிற, பாட்டெல்லாம் பாடுற, உனக்கு என்ன பிரயோஜனம்? அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை, நேரம் வேஸ்ட்டு, வாழ்க்கையில கொஞ்சம் கூட ஒரு நல்ல காரியமே நடக்கவே மாட்டேங்குது, ஒரு நல்லதும் நடக்கவே இல்லை. இப்படி பல இன்னல்களை நம்ம ஞாபகம் வைக்கும்படி அந்த மைண்டை வந்து என்ன பண்றான், ஆக்குப்பை பண்றான் பாருங்க. மைண்ட்ல வந்து வேற எதுவும் உள்ள போகவே மாட்டேங்குது. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த எண்ணங்களை மாற்றி அமைக்க போறோம். கடவுளுடைய பரிசுத்த ஆவியானோட உதவியை கொண்டு எண்ணங்களை மாற்றணும். இப்ப அதுல ஒரு பெரிய சேஞ்சை கொண்டு வரணும். எனக்கு என்ன நடந்திருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் என்ன நினைவா இருக்கிறார், என்ன நினைச்சிருக்கிறார். எந்த விஷயத்துலன்னா, ஆசீர்வதிக்கிற விஷயத்துல அவர் நம்மள நினைச்சிருக்கிறாரு. ஆசீர்வதிக்கிற ஒரு விஷயத்துல அவர் நினைச்சிருக்காரு. இந்த வேத வசனம் சொல்லுது 115ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்துல, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். எந்த விஷயத்துல? அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வதிக்கிற விஷயத்துல அவர் நம்மள என்ன பண்றாருன்னா நினைச்சிருக்கிறார். யாரெல்லாம் ஆசீர்வதிக்கிறாரோ சொல்ல, இஸ்ரவேல் குடும்பத்தார் ஆசீர்வதிப்பார், ஆரோன் குடும்பத்தார் ஆசீர்வதிப்பார். இப்போ ஒவ்வொரு குடும்பம் சொல்லும் போனா என்ன ஆகுது? அதனால அவர் இப்போ எல்லாத்துக்கும் பொதுவாக சொல்றாரு, கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் அவர் என்ன பண்ணுவாரு? ஆசீர்வதிப்பார். அவ்வளவுதான். அவங்க கர்த்தருக்கு பயப்படுற யாரா இருந்தாலும் சரி, அவங்க எந்த ஜாதி, எந்த இனம், எந்த மதம், எந்த குலம், எந்த கோத்திரத்தை சேர்ந்தவங்களாலும் சரி, எந்த நாட்டை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் அவர் என்ன பண்றாருன்னா ஆசீர்வதிக்கிறாருங்க பாருங்க. அது மட்டும் இல்ல, அடுத்தது சொல்றாரு, கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் என்ன பண்றாருன்னா இன்க்ரீஸ் பண்ணுவார், வர்த்திக்க பண்ணுவார். பிள்ளைகள் கூட நல்லா இருக்கும். நீங்க ஆசீர்வதிக்கப்படுறது மட்டும் கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு நீங்க வாலிப பிராயத்தில் இருக்கலாம், ஒருவேளை திருமணமா இருக்கலாம், ஒருவேளை பிள்ளைகள் இருக்கலாம். நான் சொல்றேன், இப்பவே கர்த்தரை இந்த விதத்துல நம்ம நினைச்சிட்டோம்னு வச்சுங்க, இந்த விதத்துல நம்ம அவரை புரிந்து கொள்ளும் பொழுது வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்றாரு. நம்ம மட்டும் ஆசீர்வதிக்கப்படல, நம்முடைய சந்ததிகளே அவர் ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறாரு. எவ்வளோ சந்ததிகளை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஒரு வேத வசனம் சொல்லுது, உபாகமம் புஸ்தகத்துல, அவர் 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தையும் உண்மையும் உடன்படிக்கையும் உண்மையும் காக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நான் வாசிக்க பாருங்க. இப்போ எவ்வளவு தலைமுறை பாருங்க. நான் வந்து இப்போ நான் இருக்கேன், என் மனைவி இருக்காங்க, என்னுடைய அடுத்த சந்ததி, என்னுடைய பிள்ளைகள், அவங்களுக்கு திருமணம் ஆச்சுன்னா அவங்களுக்கு பிள்ளைகள் பிறப்பாங்க, 2வது சந்ததி. அதுக்கப்புறம் அவங்களோட பிள்ளைகள் பிறந்தாங்க, 3வது சந்ததி. இந்த 3-4 சந்ததி இல்லை, மேக்சிமம் 5 சந்ததியை பார்க்க முடியும், அவ்வளவுதான். அப்ப இவர் சொல்றாரு, இவர் என்ன சொல்றாரு பாருங்க. இப்போ 9ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். உபாகமம் 7:9. ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன். இவர் பொய் சொல்றவர் கிடையாதுங்க, உண்மையுள்ளவர் அவர். பாருங்க, நான் வந்து எந்த தைரியத்துல நான் வந்து இப்ப வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், கடவுள் இருக்கிறாரு. என் பிள்ளைகள் என்ன ஆவாங்க என்ன கேட்டாக்கா, சில கிறிஸ்தவர் சொல்லுவாங்க, அதுங்க எங்கெங்க உருப்பட போகுது, ஏதோ நான் இருக்கிற வரைக்கும் கஷ்டப்பட்டு கஞ்சோ கூழ ஊத்துவேன், நான் போன பிறகு என்ன பண்ணுமோ தெரியல அப்படின்றாங்க. நிறைய கிறிஸ்தவ குடும்பத்தில் அப்படிதான் சொல்றாங்க பாருங்க. நாங்க வளர்ந்து வரும்போது கூட அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, கேட்டிருக்கேன். ஆனா என்ன கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன், நான் மட்டும் கிடையாது, நானே ஆசீர்வதிக்கப்பட்டவன் தான், என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குது. அது மட்டும் வெறும் நான் மட்டும் இல்ல, என்னுடைய சந்ததியை அவர் ஆசீர்வதிக்கிறார். எவ்வளவு சந்ததிய, எவ்வளவு தலைமுறை, 1000 தலைமுறை மட்டும் அவர் தம்முடைய இரக்கத்தை காண்பிக்கிற, உடன்படிக்கையும் உண்மையும் காக்கிற, உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற உண்மை உள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். நான் ஒருவேளை 4வது சந்தை 5வது சந்தையை பார்த்துட்டு நான் வேணும் போலாம், ஆனா மறிக்காத ஒருத்தர் இருக்கிறார், என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிறவர். அவர் சொல்றாரு, நீ போப்பா, 1000 தலைமுறை நான் பாத்துக்கிறேன். இப்ப பாருங்க, நம்ம இந்த ஆண்டவரை அறிந்து கொள்றதுல எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதமும் நன்மை இருக்குதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம இன்னைக்கு வந்து சும்மா ஏதோ ஒரு இன்னைக்கு பழப்புக்காக வந்து நம்ம இவரை தேடல, என் சந்ததியா அவர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். நான் இதெல்லாம் நம்புறேன் பாருங்க, ஆழமா நம்புறேன் நான். அப்ப
இவர் வந்து அந்த விதத்துல நம்மள ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறாரு, நம்முடைய பிள்ளைகளை வர்த்திக்க செய்கிறவராய் இருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, நம்ம யாரால ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம்னு சொல்லி பார்க்கும்பொழுது, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்னா அது நடந்து முடிஞ்சாச்சு. we are blessed. you are going to be blessed கிடையாது, you are blessed. ஏற்கனவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா தான் இருக்கிறீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க எந்த வேலையை செஞ்சாலும் அது காரியம் கைகூடி வரும் கண்டிப்பா. யாரெல்லாம் உங்களை பார்க்குறாங்களோ அவங்க கிட்ட எல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய தயவு உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். அதங்க ஆசீர்வாதத்தினுடைய வல்லமே அதுதான். நம்ம எந்த வேலையை செஞ்சாலும் அது கைகூடி வரும். பெரிய பெரிய ஆட்களுடைய தயவு நமக்கு வந்து கிடைக்கும். கடவுள் பெரிய பெரிய கோல்டன் கனெக்ஷன் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுத்துவார். நல்ல நல்ல மனிதர்களுடைய உறவு நமக்கு வந்து கிடைக்கும்படி செய்வார். இதெல்லாம் ஆசீர்வாதத்தினுடைய வல்லமையினுடைய ஒரு பகுதியாய் இருக்கிறது. அப்ப பாருங்க, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட எல்லாரையுமே கர்த்தர் அப்படிதான் உண்டாக்கி இருக்கிறார். ஆபிரகாமுக்கு தேவனோடு ஒரு நல்ல உறவு, ஒரு பெரிய கனெக்ஷன். ஆபிரகாம் அடுத்த சந்ததி பார்த்தீங்களா, ஈசாக்கும் ஆபிரகாமும் ரொம்ப நேசிச்சாங்க. லோத்து கூட ரொம்ப ஆபிரகாமும் லோத்தும் கூட ரொம்ப ஒன்னா இருந்தாங்க பாருங்க. ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கும்போது அந்த ஒன்னா இருக்கிறது நிமித்தமாவே கடவுள் அவனையும் ஆசீர்வதிக்கிறார், லோத்தையும் ஆசீர்வதிக்கிறார். கண்மணி தெரியாம ஆசீர்வாதம். ஏகப்பட்ட சொத்துக்களுக்கு அதிபதி ஆயிட்டான் லோத்து. எதுக்கு? சும்மா ஆபிரகாம் கூட இருந்ததுனால அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். ஆசீர்வாதம் வந்து கண்டேஜியஸ்னா அது மற்றவர்களும் தொற்றிக்கொள்ளும். கூடவே இருந்தாக்கா அது மற்றவர்களோட வாழ்க்கையில வந்து அது பலிக்கிறதா இருக்கிறது. அப்ப இந்த ஆசீர்வாதம்னா என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம எதை செஞ்சாலும் அந்த காரியங்கள் எல்லாம் கைகூடி வர அவர் செய்கிறவராய் இருக்கிறார். ஒன்று ரெண்டு உதாரணங்களை நான் உங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நெகேமியாவின் புஸ்தகத்தை திருப்போம். நெகேமியாவின் புஸ்தகம் ஆசீர்வாதம்னா என்ன? அங்க பாத்தீங்கன்னா ஆசீர்வாதத்துக்கு ஒரு பேர் இருக்கு. என்னன்னா, என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல இருந்தது. இப்ப பாருங்க, இந்த நெகேமியா புஸ்தகம் எப்போ எழுதப்பட்டதுன்னா, அது வந்து பல ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்டது. அப்ப வந்து இந்த நெகேமியா வந்து எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, நெகேமியா வந்து ராஜாவுடைய அரண்மனையில ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அவருக்கு வந்து ஒரு தகவல் வருது. என்னன்னா, எருசலேம் நகரம் சுட்டெரிக்கப்பட்டாச்சு, அதனுடைய மதில்கள்லாம் சுட்டெரிக்கப்பட்டிருக்குது, அலங்கங்கள்லாம் இடிஞ்சு போயிருக்குது. அப்படிப்பட்ட ஒரு பேரழிவு அந்த அவனுடைய சொந்த ஊருக்கு வந்திருக்கு. இப்ப என்ன பண்றது? அவன் ரொம்ப துக்கமுகமா இருக்கிறான். ராஜா பார்த்துருக்காங்க, என்னப்பா உனக்கு வந்து இவ்வளவு துக்கமுகமா நான் உன்னை பார்த்ததே கிடையாது, இப்ப இன்னைக்கு ஏன் நீ ரொம்ப துக்கமா இருக்கிற, என்ன விஷயம்? இது வந்து சரீரத்துல எந்த பிரச்சனை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல, இது வந்து மனோ துக்கம் தான் எனக்கு தெரியுது நல்லா, என்ன விஷயம்னு கேட்கும்போது ராஜா கிட்ட இதெல்லாம் சொல்றேன். அந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு ராஜாவே, என்னோட ஊர், என்னுடைய நாடு இந்த மாதிரி அதனுடைய அலங்கெல்லாம் இடிந்து போயிருக்குது, நகரம் சுட்டெரிக்கப்பட்டிருக்குது, மதில்கள்லாம் சுட்டெரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரி இருக்கும்போது நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? இப்ப என்ன பண்ணுன்ற, நான் போய் அதை கட்டிட்டு வரேன். சரி இப்போ லீவ் கொடுத்து அனுப்புறாரு. லீவ் கொடுத்து அனுப்பும்பொழுது இந்த 5ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். 5ஆம் வசனத்துல ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமா இருந்து அடியேனுக்கு உமது சமூகத்தில் தயை கிடைத்ததானால், பாருங்க ஆசீர்வாதம் நம்ம மேல இருக்கும் பொழுது தேவனுடைய ஒரு ஸ்பெஷல் ஃபேவர் நமக்கு வந்து கிடைக்குது. கடவுளுடைய ஒரு விசேஷித்த தயவு நம்மளுக்கு வந்து கிடைக்குது. நெகேமியா வந்து ராஜா கிட்ட தைரியமா சொல்லணும், உடைய அடியனுக்கு உடைய சமூகத்துல தயை கிடைத்ததானால் என் பிதாக்களில் கல்லறைகள் இருக்கும் பட்டணத்தை கட்டும்படி யூதா தேசத்துக்கு நீர் என்னை அனுப்ப வேண்டிக் கொள்கிறேன் என்றான். லீவ் கேட்கறான். இவன் தான் மெயின் ஆள் அங்க அரண்மனையில். ராஜாவுக்கு திராட்சை ரசத்தை ஊத்தி கொடுக்குற வேலை, பான பாத்திரக்காரனா இருக்கிறான். அந்த வேலையை விட்டு போக முடியாது. ஏன்னா ராஜா குடிக்கு முன்னாடி இவரு செக் பண்ணணும், இதுல ஏதாவது விஷம் கலந்துருக்குதா, ராஜாவுடைய எதிரிகளை ஏதாவது கலந்துருக்கிறாங்களா, இது குடிச்சா ராஜா உயிரோடு இருப்பாராம். அந்த மாதிரி முக்கியமான வேலை பாருங்க. அப்ப இவர் வந்து ராஜா கிட்ட வந்து ஒரு தயவை கேட்கிறாரு. உம்முடைய சமூகத்தில் எனக்கு தயவு கிடைத்ததனால் என்னுடைய பிதாக்களின் கல்லறை இருக்கும் பட்டணத்தை கட்டும்படி யூதா தேசத்துக்கு நீர் என்னை அனுப்ப வேண்டிக் கொள்ளுகிறேன் அப்படின்ற. உடனே வந்து இது எத்தனை நாள் ஆகும், நீ பிரயாணம் பண்றீ, எத்தனை நாள் ஆகும், எப்போ வருவ, திரும்பி வருவேன் அப்படின்லாம் வந்து கேட்டார் பாருங்க. எப்ப திரும்பி வருவாயே 6ஆம் வசனத்துல அவர் கேட்கிறார். அப்ப அவருக்கு வந்து சொல்ற இவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னு சொன்ன உடனே ராஜாவோட கண்கள் சமூகத்துல அவனுக்கு தயவு கிடைச்சி, சரி லீவ் சாங்ஷன் பட்ட, சரிப்பா நீ போயிட்டு வா, போய் பிதாக்கள் கல்லறைகள் இருக்கிற அந்த
பட்டணத்தை என்ன பண்ண போய் கட்டு, யூதா தேசத்துக்கு ஒண்ணா நான் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி. அப்புறம் இன்னொன்னு கேட்கலாம் 7ஆம் வசனத்துல பின்னும் நான் ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமா இருந்தால் நான் யூதா தேசத்துக்கு போய் சேரும் மட்டும் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தேசாதிபதிகள் என்னை வழிவிட்டு அனுப்பும்படிக்கு அவர்களுக்கு கடிதங்கள் கொடுக்கும்படிக்கும் தேவாலயத்துக்கு இருக்கிற அரணின் கதவு வேலைக்கும் நகர அலங்கத்தின் வேலைக்கும் நான் தங்க போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களை ராஜாவின் வனத்து காவலாளனாகிய ஆசாப் எனக்கு கொடுக்கும்படிக்கும் அவனுக்கும் ஒரு கடிதம் கட்டளையிடப்படுவதாக என்றேன். என்னன்னா எல்லாத்தையும் ஃப்ரீயா கேட்கறான், பணம் கொடுத்து கேட்கல. நான் வந்து அலங்கத்தை கட்டணும், நகர பட்டணத்தை கட்டணும், எனக்கு இருக்கிற குடியிருக்கிறதுக்கு வீடு கட்டணும். இங்கேருந்து நான் போகும்போது இந்த ராஜாக்கள்லாம் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற ராஜாக்கள்லாம் வழி விடணும். எனக்கு போகும்போது எந்த தடையும் பண்ணக்கூடாது, அவங்க வந்து எந்த கேள்வி என்ன கேட்கக்கூடாது. இந்த வீடெல்லாம் கட்டுறதுக்கு எனக்கு மரங்கள்லாம் வேணும். அதுக்கு வந்து இந்த ராஜாவினுடைய வனத்து காவலாளன் அவன்கிட்ட வந்து எனக்கு நீங்க ஒரு கடிதத்தை கொடுக்கணும், ஒரு லெட்டர் கொடுக்கணும், ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுக்கணுங்க. பாருங்க இதெல்லாம் எப்படி அவன் கேட்குறான், இதெல்லாம் வேணும் எனக்கு. அந்த 8ஆம் வசனத்தினுடைய பிற்பகுதி சொல்லுகிறது, என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். இந்த மாதிரி ஒரு அற்புதம் பாருங்க. இவ்வளோ விஷயங்களை கேட்குறான். நான் போறேங்க, இப்போ நீங்க லீவு கொடுத்துட்டீங்க, ஆனா இதுக்கப்புறம் இன்னொன்னு வேணும். என்ன வேணும், நான் போகும்போது வழியில அவங்கெல்லாம் யாரும் எனக்கு பிரச்சனை பண்ணக்கூடாது, வழி விட்டு அனுப்பணும். நான் போகும்போது அங்க எந்த ப்ராப்ளமும் இருக்கக்கூடாது, அதுக்கு அவங்களுக்கு கடிதம் கொடுக்கணும். ரெண்டாவது, இப்போ நான் போய் அந்த பட்டணத்தை கட்டுறதுக்கும் மர வேலைக்கும் என்னோட வீட்டை கட்டுறதுக்கும் அதுக்கு வேண்டிய மர வேலைகளுக்கெல்லாம் வேண்டிய மரங்களை கொடுக்கணும்ன்ட்டு ராஜாவினுடைய வனத்து காவலாளிக்கு ஒரு லெட்டர் கொடுக்கணும். ராஜாவின் லெட்டர் போச்சுன்னா எல்லாம் கொடுத்துருவோம், அவ்வளோதான், பெரிய ஆள் பழகுது. இப்ப இதெல்லாம் எப்படி வாய்க்குது அப்படின்னு கேட்டா, என் தேவனாகிய கர்த்தருடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடினால் கேட்ட எல்லாத்தையும் ராஜா என்ன பண்ணிட்டானா, கொடுத்துட்டானா. பாத்தீங்களா, இந்த ஃபேவர், இந்த பிளஸ்ஸிங் ஒரு ஃபேவரை கொண்டு வருது. ஆசீர்வாதம் கடவுளுடைய தயவை கொண்டு வருது. தயவை கொண்டு வந்த உடனே அங்க ஒரு பெரிய அற்புதம் நடக்குது. என்னன்னா, கேட்ட எல்லாமே கிடைக்குதுங்க. கேட்ட எல்லாமே கிடைக்குது. இதுதான் ஆசீர்வாதத்தினுடைய வல்லமை. நீங்க கேட்டிருக்கீங்களா? கேட்கணும், கண்டிப்பா கேட்கணும். நம்ம ஜபம் பண்ணி கர்த்தர்ட்ட கேட்கணும். நம்ம போய் கர்த்தர்ட்ட புலம்ப கூடாது. ஜபம்னா என்னன்னா, நிறைய பேருக்கு புலம்பல் நினைச்சுக்கிறாங்க. ஐயோ ஆண்டவரே, எவ்வளோ நஷ்டம் ஆயிடுச்சுப்பா, என்ன நஷ்டம், என் வாழ்க்கையில இவ்வளவு நஷ்டத்தை நான் சந்திச்சே கிடையாது, இந்த மாதிரி ஒரு காலகட்டம் என் வாழ்க்கையில வந்ததே கிடையாதுப்பா, கையில பைசா இல்லை, எனக்கு எந்த செலவுக்கும் பைசாவே கிடையாது, நான் என்ன பண்றேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இன்னும் போய் புலம்ப வேண்டியது, புலம்ப கூடாது. என்ன வேணும்ன்றது கேட்கணும். என்ன வேணும்? இப்போ நீங்க ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கீங்க, அதுல வந்து வாசல்கள் திறக்கணும், கதவுகள் திறக்கணும், அனுகூலமான கதவுகள்லாம் திறக்கணும் எனக்கு அப்படின்னா அதை கேட்கணும். என்னன்னு கேட்கணும், ஆண்டவரே நான் இப்ப இந்த வேலைக்கு புறப்பட்டு போறேன், நாளைக்கு காலையில் வேலைக்கு போவீங்களா, அப்போ இந்த மாதிரி ஜாம் பண்ணிட்டு போங்க. ஆண்டவரே நான் இப்போ வேலைக்கு போகிறேன், எப்படி நெகமே கிளம்பி போனாலும் அதே மாதிரி நீங்கள் நாளைக்கு வேலைக்கு கிளம்பி போகிறோம், வேலைக்கு கிளம்பி போகிறேன் ஆண்டவரே. நான் போய் பேசுகிற எல்லா டெலிகாலும், நான் அட்டன் பண்ணுற எல்லா காலும், அட்டன் பண்ணுற எல்லா சைட் சீயிங்கும் வந்து எனக்கு நல்ல வரணும் ஆண்டவரே. இது வந்து வெறும் சைட் சீயிங்காக மட்டும் இல்லாமல் அது கன்வர்ஷன் ஆகணும், அந்த டீல் முடியணும் ஆண்டவரே. கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. ஏன்னா ஆசீர்வாதம் இப்ப நம்ம மேல இருக்குது. அந்த ஆசீர்வாதம் கடவுளுடைய தயவை நம் பக்கமாக திருப்புகிறது. மனிதர்கள் நம்மளை பார்க்கும்பொழுது அப்படியே வாரி கொடுக்குற அளவுக்கு தயவு பாருங்க. இங்க என் தேவனாகிய கர்த்தருடைய தயவுள்ள கரம் என் மேல இருந்ததுனால நான் கேட்டது எல்லாத்தையும் ராஜா கட்டளையிட்டான். அவ்வளவுதான் நான் சொல்றேன். இந்த ஆசீர்வாதத்தினோட வல்லமே இதுதான். நீங்க கேட்கிற எல்லாவற்றையுமே ஆண்டவர் உங்களுக்கு தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கேட்கணும். அந்த முதல்ல, ஆண்டவரே நான் வேலைக்கு போறேன் ஆண்டவரே, மற்ற நாள் மாதிரி இது இருக்கக்கூடாது, இன்னைக்கு நான் போறேன், காரியங்கள்லாம் வாய்க்கணும் ஆண்டவரே, எல்லா காரியம் வாய்க்கணும். நான் போறதுக்கு முன்னாடி நான் உண்மை எனக்கு முன்பாக அனுப்புறேன்னு சொல்லணும். ஏன்னா அவர் சொல்லிக்கிறேன், நான் உனக்கு முன்னாடி போறேன்னு சொல்லிக்கிறேன். பாருங்க, உங்களுக்கு வாசிக்காம ஏசாயா 45ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். ஏசாயா 45:1 நான் வாசிக்கிறேன். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களுடைய இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக கதவுகள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவனது வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது. இப்ப பாருங்க, அவருக்கு மட்டும் கிடையாது, இந்த கர்த்தர் நம்மளுடைய வலது கையும் பிடிச்சுன்னு இருக்கிறாரு. ஹலோ, உங்க கையை பிடிச்சிருக்கிறாருங்க. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? உங்களுக்கு விசுவாசம் இருக்கா? எனக்கு நல்லா தெரியும் கர்த்தர் ஏன் வலது கையை பிடிச்சிட்டு இருக்கிறாரு. இந்த ஊழியத்துல நான் நல்லா வர்றதுக்கும், இந்த ஊழியத்துல வெற்றி பெறறதுக்கும், வாழ்க்கையில வெற்றி பெறறதுக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து கடவுள் என் கையை பிடிச்சின்னு இருக்கிறாரு. இவர் சொல்றாரு பாருங்க, நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளினுடைய ராஜாக்களினுடைய
ஜாதிகளை கீழ்ப்படுத்தி சொல்றாரு, எல்லாரையும் நான் கீழ்ப்படுத்துவேன், உனக்கு முன்னாடி ஒரு ஆள் கூட நிற்கவும் முடியாது, அந்த மாதிரி நான் கீழ்ப்படுத்துவேன். ராஜாக்களினுடைய இடைக்கட்டுகளை நான் அழுக்கும்படிக்கும், அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதற்கு கதவுகள் திறந்திருக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவனுடைய வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்றதா. யார் இந்த மாதிரி பண்ணுவாங்க? உதாரணத்துக்கு இப்ப பாருங்க, நம்ம வந்து குழந்தையா ஒரு வீட்டில் பிறக்கிறோம். அப்படி பிறக்கும் பொழுது கொஞ்சம் அப்படி லேசா வளர்ந்து வரும், நடக்கிற லெவலுக்கு வந்துட்டோம்னா அப்ப தகப்பன்மார் என்ன பண்ணுவாங்க, இந்த சின்ன குழந்தைய கையை பிடிச்சின்னு கூடவே என்ன பண்ணுவாங்க, நடப்பாங்க. நீங்க பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர். நான் வாக்கிங்லாம் போகும் பாருங்க, வாக்கிங் போகும்போது சின்ன குழந்தை இவ்வளோண்டு தான் இருக்கும், அது ஒரு சப்பலை ஷூவை போட்டுக்கின்னு அவங்க அப்பா கையை பிடிச்சிக்கின்னு அது அப்படி நடந்து வரும், ஒரு பேசின்னு வருவாங்க, அந்த குழந்தை பேசும். அந்த மாதிரி சொல்றாருங்க கர்த்தர் உங்களுடைய வலது கையை பிடிச்சின்னு அவர் சொல்றாரு, நான் ஏற்கனவே உனக்கு முன்னாடி ஜாதிகள் எல்லாம் கீழ்ப்படுத்திட்டேன், ராஜாக்களுடைய இடைக்கட்டெல்லாம் அழுக்கிறேன், உனக்கு முன்னாடி கதவுகள் பூட்டப்படாத இருக்கும், வாசல்லாம் திறந்து வைக்கும்படி நான் எல்லாம் ஏற்பாடும் பண்ணிட்டேன்ற. இப்ப என்ன பண்ணும், நம்ம விசுவாசிக்கணும். ஆண்டவரே எனக்கு முன்னாடி எல்லாம் கீழ்ப்படுத்திட்டேன்னு சொல்லியிருக்கீங்களே, எனக்கு முன்னாடி வாசல்கள்லாம் கதவுகள்லாம் பூட்டப்படாம இருக்கு, எல்லாம் வாசல்களும் திறந்திருக்கும்னு சொன்னீங்க, இதெல்லாம் நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன், இந்த விசுவாசத்தோடு நான் கிளம்பி போறேன் அப்படின்னு சொல்லணும். அப்ப நீர் என் கையை பிடிச்சிட்டு இருக்கீங்க, நான் விசுவாசிக்கிறேன், என் வலது கையை நீங்க பிடிச்சிட்டு இருக்கீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். 2ஆம் வசனம் சொல்லுது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை எல்லாம் என்ன பண்ணுவேன், செவ்வையாக்குவேன். ஆசீர்வாதம் நம்ம மேல இருக்கும் பொழுது கடவுளே நமக்கு முன்னாடி போறாரு, நான் போய் என்ன பண்றேன், கோணலானதெல்லாம் செவ்வையாக்குவேன், எல்லாத்தையும் செவ்வையாக்குவேன். இப்ப என்ன பண்ணணும்னா நம்ம அவரை நமக்கு முன்னாடி அனுப்பணும். ஆண்டவரே நான் இப்ப வேலைக்கு போறேன், எனக்கு முன்னாடி நீங்க போங்க, உங்களை நான் அனுப்புறேன், அந்த இடத்துல உங்களுடைய பிரசன்னம் இருக்கட்டும், உங்களுடைய வல்லமை வெளிப்படட்டும், நான் பேசும்போது ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளட்டும், அவங்க இடத்த வாங்கட்டும், அது கன்வர்ஷன் ஆகட்டும், சைட் சீயிங்க்கு வரட்டும் சொல்லணும். நம்ம வார்த்தை பேசும்பொழுது கடவுள் என்ன பண்றோம், நமக்கு முன்னாடி அனுப்புறோம். அவர் போய் என்ன பண்றாரு, கோணலானதெல்லாம் செவ்வையாக்குறாரு. கோணலானது அப்படின்னு சொன்னா சிக்கலானதெல்லாம் என்ன பண்றாரு, அவரு அவிழ்க்கிறாரு. நம்முடைய வாழ்க்கையில கூட பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையை வாழ்ந்து வரும்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அநேக சிக்கல்கள் வந்து மாட்டிக்கிறோம். நம்ம போங்க தெரியாம, சில நேரங்களில் தெரியாம போய் மாட்டிக்கிறோம், சில நேரங்களில் தெரிஞ்சா போய் மாட்டிக்கிறோம். நிறைய சிக்கல்களில் போய் சிக்கி தவித்து கொண்டு வருவோம். இது எப்போ முடியும், எப்போ இதுல இருந்து வெளியே வருவோனே தெரியாது. சிலருக்கு வந்து மாசக்கணக்காகலாம், சிலருக்கு வந்து வருஷக்கணக்காகி கூட அந்த சிக்கல்ல இருந்து வெளியே வராம நிறைய பேர் மாட்டி தவித்து கொண்டு இருக்கிறாங்க. கர்த்தர் கரத்தை பிடிச்சிக்கிறாருன்னு நம்ம விசுவாசிக்கணுங்க. ஆண்டவரே நீர் என் வலது கையை பிடித்து கொண்டு இருக்கிறீர், எனக்கு முன்னாடி எல்லாத்தையும் கீழ்ப்படுத்துறேன்னு சொல்லி இருக்கிறீரு, நீர் எனக்கு முன்னாடி போறேன்னு சொல்லிடுறாரு, உண்மை நான் அனுப்புறேன், இயேசுவின் நாமத்தினால உண்மை நான் அனுப்புறேன். இந்த சிக்கல் எல்லாம் தீரட்டும் ஆண்டவர், என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சிக்கல்களும் நீங்கட்டும், ஆசீர்வாதம் இதை செய்துங்க. அப்புறம் அவர் சொல்றார், உன்னை பேர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் நான் உனக்கு தருவேன். பாருங்க, முன்னாடி வந்து ஜாதிகளை கீழ்ப்படுத்துறாரு, ராஜாக்களுடைய இடைக்கட்டுகளை அழுக்கிறாரு, கதவுகள் பூட்டப்படாத இருக்கும்படி செய்யறாரு, வாசல்கள்லாம் திறக்கும்படி செய்யறாரு, வலது கையை பிடிச்சிக்கிறாரு. அப்புறம் சொல்ற, நானே போறேன், உனக்கு முன்னாடி வெயிட் பண்ணு, நான் போய் அதெல்லாம் சரி பண்றேன், சிக்கல்லாம் சரி பண்றேன்றாரு. சொல்லிட்டு சொல்றாரு, நான் தான் உன்னை பேர் சொல்லி அழைச்சிருக்கிறேன்னு நீ அறிஞ்சுக்கணும், அதுக்காக நான் என்ன பண்றேன்னா வெண்கல கதவுகள்லாம் உடைப்பேன். அப்படின்னா என்ன, செய்ய முடியாத காரியங்கள் எல்லாம் அவர் சாத்தியமாக்குறாரு, திறக்காத கதவுகள்லாம் திறக்குது இப்போ. ஏன்னா அவர் போறாரு முன்னாடி, அவருக்கு முன்னாடி கதவுகள் பூட்டப்படாது இருக்கு, திறந்து வச்சிருக்குது, இப்போ அவரை அனுப்புறோம். அப்போ வேலைக்கு போகும்போதே வந்து நாம என்ன பண்றோம், நிறைய கதவுகளை பூட்டி வச்சிடறோம். ஹலோ, எப்படி பூட்டுறோன்னு, ஆமாங்க இந்த மாசமே சரியில்லை, இந்த மாசம் சரியே கிடையாது, நம்ம இவ்வளோ நாள் எவ்வளோ வேர்வை சிந்தி உழைச்சி பார்த்துட்டேன், மூளை கசைக்கு வேலை செஞ்சு பார்த்துட்டேன், ஒன்றும் பூட்டுறோம் பாருங்க, எப்படி வாயில தான் பூட்டுறோம் நம்ம, ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது, எந்த ஒரு கன்வர்ஷன் நடக்க மாட்டேங்குது, எல்லாம் வராங்க ஆனா வாங்காம போயிடும், இதெல்லாம் பேசவே கூடாது, அது நடந்தா கூட அதை பேசவே கூடாது. அப்ப நம்ம எப்படி சொல்லணும், கர்த்தாவே நீர் எனக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்திருக்கிறீர், ராஜாக்களுடைய இடைக்கட்டுகளை அவிழ்த்திருக்கிறீர், கதவுகள் பூட்டப்படாம இருக்கு, நான் போகும்போது கதவுலாம் திறக்குது, வாசல்லாம் திறக்குது, நீர் எனக்கு முன்னாடி போறீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன், இந்த காரியம் வாய்க்கட்டும், நான் போறேன், இந்த ஆள்கிட்ட பேசுறேன், இந்த ஆள் இதுக்கு ஒத்துக்கிட்டோம். என்ன அற்புதம் பாருங்க, அந்த மாதிரி ஒரு வார்த்தைகளை நாம் பேச வேண்டும். இன்னைக்கு நான் வந்து கர்த்தர் எனக்கு என்ன பண்ண போறாரு, வெண்கல கதவுகளை உடைக்கிறாரு எனக்காக. இது வரைக்கும் வாங்குறேன் வாங்குறேன் வாங்குறேன்னு ஏமாத்திட்டு இருந்தவங்களாம் இப்போ வாங்க ஆரம்பிக்கிறான், இனிமேல் வந்து கண்டிப்பா வாங்குவான்.
சில இடங்களில் நம்மளே வந்து பேசிடுறோம், இதெல்லாம் வந்து தேராத கேஸுங்க, சும்மா ஏதோ ஒன்று இருக்கிறேன் வாங்க மாட்டான் போல, நம்மளே பூட்டிடுவோம் அந்த கதவை. இல்லைங்க, அவர் நம்ம கூட இருக்கிறாரு, நமக்கு தயவு கிடைக்கும்படி செய்யறாரு. அவர் சொல்றார், வெண்கல கதவுல உடைக்கிறேன், இரும்பு தாழ்பாள முறிக்கிறேன், அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை மொழிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களை நான் என்ன பண்றேன் உனக்கு தருவேன் அப்படின்றார். பாருங்க, இது வந்து எப்படி நடக்குதுன்னா, அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நடக்குது, சூப்பர் நேச்சுரலா அது நடக்குது. பாருங்க, இன்னொரு வேத பகுதிக்கு நான் போறேன். அது வந்து எஸ்தர் புஸ்தகத்துல இருக்கு. எஸ்தர் புஸ்தகத்தை திருப்போம். எஸ்தர் புஸ்தகத்துல இந்த எஸ்தர் ராஜாத்தி போய் என்ன பண்றேன்னா, அந்த அகாஸ்வேரு ராஜாவை விருந்து கூப்பிடுறா. ஏன்னா இப்ப அவளுக்கு ஒரு காரியம் ஆகணும். அதனால இந்த அம்மா என்ன பண்றாங்க, போய் அந்த ராஜாவை விருந்துக்கு கூப்பிடுறாங்க. விருந்துக்கு கூப்பிட்டு, இந்த மாதிரி வந்து ராஜாவே நீர் வந்து என்ன பண்ணணும், நான் ஆயத்தம் பண்றேன், விருந்துக்கு நீங்க வரணும் அப்படின்னு சொல்லி சொல்றேன். முதல்ல இந்த விருந்துக்கு கூப்பிடுறதுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த அம்மா வந்து ராஜா கூப்பிடாம யாரும் அவருடைய பிரசனத்துல போகவே முடியாது. கூப்பிட்டாதான் போனோம். கூப்பிடாம போனா ஒருவேளை ராஜா உயிரோட வச்சா இருக்கலாம், அப்படின்லாம் தலை எடுத்துருவாங்க. அவ்வளவுதான். கூப்பிடாம நீ ஏன் வந்த? இப்ப இருக்கிற மாதிரி நம்ம ஒரு ஆபீஸ் உள்ள அப்படியே நேரம் போய் நுழைஞ்சிற மாதிரிலாம் நுழைய முடியாது. அப்ப நான் ராஜாவுடைய சமூகத்துக்கு போனோம் அப்படின்னு சொன்னா அவர் கூப்பிடணும், எஸ்தரை கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லணும், அப்ப அவங்க வரலாம். கூப்பிடாம போனாக்கா அது ராஜாவினுடைய தனிப்பட்ட விருப்பம், அவங்கள உயிரோட வச்சா வைக்கலாம், அப்படி இல்லைன்னா கொன்னும் போடலாம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில எஸ்தர் ராஜாத்தி அந்த ராஜ சமூகத்துக்கு போக வேண்டிய ஒரு கட்டாயம். ஏன்னா இவங்க ஜனத்துக்காக அவங்க போய் ஒரு வேண்டுதல் செய்யணும், அதுக்காக இப்ப போய் தான் ஆகணும், வேற வழி இல்லை. அவர் கூப்பிடுறவர்களெல்லாம் வெயிட் பண்ண முடியாது. ஏன்னா அவர் எப்ப கூப்பிடுவாரோ, 1 மாசமோ 6 மாசமோ 1 வருஷம் கூட கழிச்சு கூப்பிடலாம், எப்ப கூப்பிடுவான்னு தெரியல. ஆனா இவங்களுக்கு அவசரமா ஒரு தேவை இருக்கு. இப்போ அதுக்காக பேசுறதுக்காக ராஜா கிட்ட ஒரு தயவுக்காக போறாங்க, தம்முடைய ஜனங்களுடைய விடுதலைக்காக போனோம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. எஸ்தர் 5ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல இருந்து வாசிக்கிறேன். 3ஆம் நாளிலே எஸ்தர் ராஜா வஸ்திரம் தரித்து கொண்டு ராஜ அரண்மனையின் உள் முற்றத்தில் ராஜா கொலுவிருக்கும் ஸ்தானத்துக்கு எதிராக வந்து நின்றாள். ராஜா அரண்மனை வாசலுக்கு எதிரான கொலு மண்டபத்தில் ராஜாசனத்திலே வீற்றிருந்தான். ராஜா ராஜஸ்ரீயாக எஸ்தர் முற்றத்தில் நிற்கிறதை கண்டபோது அவளுக்கு அவன் கண்களில் தயை கிடைத்தது. நல்ல கவனிங்க, ஆசீர்வாதம் இருக்கும் பொழுது மனிதர்களுடைய கண்கள்ல, பெரிய பெரிய ஆட்களோட கண்கள்ல நமக்கு தயவு கிடைக்க ஆரம்பிக்கிறது. இதுதான் பவர் ஆஃப் த பிளஸிங். ஒரு பெரிய பவர். யாருக்கு முன்னாடி போனாலும், அந்த எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவங்க கண்ணில் நமக்கு தயவு கிடைக்கும். இந்த அம்மா வந்து வஸ்திக்கு பதில் செலக்ட் பண்ணிக்கிறார் ராஜா. இப்ப இந்த அம்மா உள்ள போறாங்க. யார் நிக்கிறது பார்த்தா எஸ்தர் நிக்கிறாங்க. எஸ்தர் நிக்கிறத பார்த்தான் பாருங்க. பார்த்தோன்னா அவனோட கண்கள்ல எஸ்தருக்கு தயவு கிடைச்சிச்சு. இதெல்லாம் எங்க நடக்கிற காரியமா? இதெல்லாம் நடக்கவே நடக்காத காரியங்க. அப்ப நான் சொல்றேன், உங்களுக்கும் கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு தயவை வச்சிருக்கிறார். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, அவங்க கண்ணில் தயவு கிடைக்கும்படி செய்யறார். ஒருவேளை அவங்க இந்த உலகத்துல பெரிய லட்சாதிபதியா இருக்கலாம், கோட்டீஸ்வரனா இருக்கலாம், பெரிய பிசினஸ் மேனா இருக்கலாம், அல்லது பெரிய ஒரு லேண்ட் லார்டா இருக்கலாம். யாரா இருந்தாலும் சரி, நீங்க போகும்பொழுது உங்க மேல ஆசீர்வாதம் என்கிற வல்லம் இருக்குது, அவங்க கண்ணில் உங்களுக்கு தயவு கிடைக்குது. பாருங்க, தயவு கிடைக்குதுன்னு இன்னும் அர்த்தம். அப்படியே தொடர்ந்து வாசிக்கிறேன். ராஜா தன் கையில் இருந்த பொற்செங்கோலை எஸ்தரிடத்திற்கு நீட்டினான். அப்பொழுது எஸ்தர் கிட்ட வந்து செங்கோலின் நுனியை தொட்டாள். இப்ப எஸ்தர் ஒரு மன்றாட்டையும் வைக்கல, ஒரு விண்ணப்பத்தையும் வைக்கல, ஒரு அப்ளிகேஷன் கூட எதுவும் போடல, ஒண்ணுமே சொல்ல. என்ன வேணும்னு கூட தெரியாது ராஜாக்கு. இவளுக்கு என்ன வேணும்னு கூட ஒண்ணுமே தெரியாது. ஆனா கண்ணில் தயவு கிடைச்சிடுச்சு. தயவு கிடைச்ச உடனே பொற்செங்கோலை நீட்டான். அவன் வந்து பொற்செங்கோலை தொட்டுட்டான். 3ஆம் வசனத்துல இப்ப ராஜா வந்து ஒரு பெரிய அந்த ஆஃபரை கொடுக்குறான் பாருங்க. இந்த அம்மா வந்து இன்னும் அந்த அளவுக்கு பிரபலம் அடையல. இப்பதான் வந்து ராஜா செலக்ட் பண்ணி ராஜ கிரீடத்தை அந்த அம்மா மேல அன்பு வச்சு ராஜ கிரீடத்தை அவளுடைய தலையின் மேல வச்சிருக்கிறாரு. அப்ப 3ஆம் வசனம் சொல்லுது, ராஜா அவளை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும். ஒண்ணுமே கேட்கலங்க. இன்னும் இந்த அம்மா வாயா திறக்கவே இல்லை, என்ன வேணும்னு கேட்கவே இல்லை. ராஜாவே கேட்கிறாரு. என்ன கேட்கிறாருன்னா, எஸ்தர் ராஜ்யத்தை உனக்கு என்ன வேணும்? உன் மன்றாட்டு என்ன? வாட் இஸ் யுவர் அப்ளிகேஷன்? வாட் டு யூ வாண்ட்? குயின் எஸ்தர், வாட் டு யூ வாண்ட்? உனக்கு என்ன வேணும்? உன்னுடைய மன்றாட்டு என்ன? எதுக்காக என்ன பார்க்க வந்திருக்கிற? எனக்கு தெரியல. ஆனா இப்ப எனக்கு ஒண்ணு உள்ள தோணுது. என்ன தோணுதுன்னா, இந்த ராஜ்யத்துல பாதி காட்ட கூட நான் கொடுத்து ரெடியா இருக்கிறப்ப அப்படின்றான். ராஜ்யத்துல பாதினா எவ்வளவு தெரியுங்களா? 127 நாட்டுக்கு அதிபதி இவர். ராஜ்யத்துல பாதினே எவ்வளவு? கொஞ்சம் யோசித்து பாருங்க.
என்ன மாதிரி ஒரு தயவு, என்ன மாதிரி ஒரு கிருபை இந்த எஸ்தர் ராஜாத்தி கிடைச்சது. ஏன்னா ராஜா பொருஷங்கோல நீட்டிட்டாரு. நான் சொல்றேன், என்னைக்கோ இயேசு ராஜா பொருஷங்கோல நம்ம பக்கம் நீட்டிட்டாருங்க. அந்த செங்கோல் நம்ம பக்கம் இருக்குது. அவர் நமக்கு தயவு காண்பிச்சிருக்கிறார். அநேக மக்களுடைய கண்கள்ல தயவு கிடைக்கும்படி செய்யறாரு. அவர் பொருஷங்கோல நீட்டிட்டார். அவர் நாமத்தை உபயோகப்படுத்துகிற அதிகாரத்தை கொடுத்துக்கிறாரு. அவருடைய வார்த்தையை உபயோகப்படுத்துகிற அதிகாரத்தை கொடுத்துக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வாழும்படி அனுப்பி இருக்கிறார். அவர் தேற்றரவாளனா இருக்கிறார், நம்முடைய உதவியாளராக இருக்கிறாரு, அவர் நம்முடைய அட்வொகேட்டா இருக்கிறாரு, அவர் நம்முடைய சார்புல அவர் இருக்கிறாரு, அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்கிறவரா இருக்கிறாரு. பொற்செங்கோல என்னைக்கும் நீட்டியாச்சு. நல்ல ஞாபகம் வச்சுங்க. தயவு என்னைக்கும் நமக்கு கிடைச்சிருச்சு. என்ன கேட்டாலும் அவர் சொல்றது, என்ன வேணும் கேளு, உன்னோட மன்றாட்டு என்ன எதுவாக இருந்தாலும் சரி. ஒருவேளை நீ இந்த ராஜ்யத்துல பாதி கட்ட கூட கொடுத்துறேன் அப்படின்னா 64 நாடு கட்ட கூட நான் கொடுத்துட்றேன். என்ன மாதிரி ஒரு தாய்வான் கொஞ்சம் பாருங்க. இந்த பவர் எவ்வளோ அற்புதமா வேலை செய்யுதுன்னு பாருங்க. நெகேமியாவுக்கு என் தேவனாகிய கர்த்தருடைய தயவுள்ள கரம் என் மேல இருந்தபடினாலே நான் கேட்டதெல்லாம் ராஜா கொடுத்துட்டாரு. அங்க அந்த ராஜா கொடுத்துட்டாரு. ஒரு முறையா நடக்குது, இங்க மறுபடியும் நடக்குது. இந்த அகாஸ்வேரு ராஜா என்ன பண்றாரு, எஸ்தர் வாய் திறந்து என்ன அப்ளிகேஷன் போடுறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு, உனக்கு என்ன வேணாலும் நான் தரேன். நான் சொல்றேன், உங்க மேல அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம், அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம், அப்படிப்பட்ட ஒரு தயவை கடவுள் கொடுக்குறாருங்க. பெரிய பெரிய ஆட்களுடைய கண்கள்ல தயவு கிடைக்கும்படி செய்யறாரு. ஏன்னா ஆசீர்வாதம் அவ்வளவு பெரிய தயவை நமக்கு கொண்டு வருகிறது. அது மட்டும் இல்ல, இந்த நெகேமியா புஸ்தகத்துல இன்னொரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கணும்னு விரும்புறேன். இந்த நெகேமியா புஸ்தகத்துல நாம பார்க்கும்பொழுது இந்த நெகேமியா அந்த வேலையை செய்யறாரு. பட்டணத்தை இப்ப கட்டி முடிக்கணும். பட்டணத்தை ஒரு வீட்டை கட்டி முடிக்கிறத பத்தி சொல்ல, இவர் ஒரு பட்டணத்தை கட்டணும். எருசலேம் நகரத்தை கட்டணும். மதிலாம் இடிஞ்சு போயிருக்குது, அலங்கெல்லாம் சுட்டரிக்கப்பட்டிருக்குது. இப்ப இதெல்லாம் கிளீன் பண்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும், என்ன மாதிரி நடக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கடவுளுடைய தயவு அவன் மேல இருந்ததுனால அங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. நெகேமியா 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனமும் 16ஆம் வசனமும் வாசிக்கிறேன். நெகேமியா 6:15-16. அப்படியே அலங்கமானது 52 நாளுக்குள்ள கட்டப்பட்டு எலூல் மாதம் 25ஆம் தேதியில முடிஞ்சிடுச்சு. எவ்வளவு நாள்ல கட்டினாங்க? 52 நாள். அப்ப பாருங்க, கடவுளுடைய ஆசீர்வாதம் நம்ம மேல இருக்கும்பொழுது, அந்த ஆசீர்வாதத்தோட வல்லம் இருக்கும்பொழுது, நமக்கு அநேக மக்களுடைய தயவு கிடைக்கிறதோட மட்டும் இல்ல, பெரிய பெரிய பொசிஷன்ல இருக்கிறவங்களுடைய தயவு நமக்கு கிடைக்கிறது மட்டும் இல்ல, வேகமா காரியம் நடக்குது. எவ்வளவு ஸ்பீடா நடக்கு பாருங்க. ஒரு வீட்டையே 52 நாள்ல கட்ட முடியுமான்னு தெரியல எனக்கு. ஆனா ஒரு நகரத்தையே கட்டி முடிச்சாரு. 52 நாள்ல கட்டி முடிச்சிட்டாரு. ஏன்னா கர்த்தர் காரியத்தை கைகூடி வர பண்றாரு. நான் சொல்றேன், உங்களுக்கு ஒருவேளை டார்கெட் வச்சிருக்கலாம், அதெல்லாம் ரொம்ப சுலபமா நீங்க அச்சீவ் பண்ண முடியுங்க. கடவுளை நம்புங்க, கடவுளை விசுவாசிங்க. இந்த ஆசீர்வாதம் என் மேல இருக்குங்க. அதன் மூலமாக தயவ கர்த்தர் எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரு. ஆகவே எனக்கு வச்சிருக்கிற இந்த டார்கெட்டை நான் என்ன பண்ணுவேன், நிச்சயமா அச்சீவ் பண்ணுவேன். நம்புங்க, விசுவாசிங்க. கடவுள் காரியத்தை என்ன பண்றாரு, வாய்க்க பண்ணுவார். இந்த 6ஆம் அதிகாரத்துல அந்த வசனம் தொடர்ந்து நான் வாசிக்கிறேன் பாருங்க. வெறும் 52 நாள்ல ஒரு நகரத்தை கட்டி முடிச்சிட்டாரு. எங்கள் பகைஞர் எல்லாரும் இதை கேட்ட போதும் எங்கள் சுற்றுப்புறத்தார் ஆகிய புறஜாதியான அனைவரும் கண்ட போதும் மிகவும் முனையற்று போய் இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி வந்தது என்று அறிந்தார்கள். நல்லா யோசித்து பாருங்க. இந்த காரியம் யாரால கைகூடி வந்தது? எங்கள் தேவனால் கைகூடி வந்தது. ஆசீர்வாதம்ன்ற வல்லமன் நம்ம மேல இருக்கும்பொழுது, ஆசீர்வாதம் என்கிற இயற்கைக்கு அப்பாற்பட்ட தெய்வீக சக்தி நம்ம மேல இருக்கும்பொழுது, நம்ம செய்யற காரியங்கள்லாம் கைகூடி வர ஆரம்பிக்கிறது. கை நழுவி போகாது. அது கை நழுவி போயிட்டு இருந்துச்சுன்னா என்ன பேசுறீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கை நழுவி போயிட்டு இருந்துச்சுன்னா இவரை சரியான விதத்துல விசுவாசிக்கிறீங்களா அப்படின்றத யோசிச்சு பாருங்க. அவர் என்ன பண்றாருன்னா கைகூடி வர பண்றாரு. ஆசீர்வாதம் நம்ம மேல இருக்கும்பொழுது காரியங்கள் கைகூடி வருது. ஒரு டெலிகாலிங்ல கால் பண்ணாக்கா அவங்க எடுப்பாங்க, பேசுவாங்க, விருப்பத்தை தெரிவிப்பாங்க. அதை அப்படியே ஃபாலோ பண்ணி கண்டிப்பா கொண்டு போய் என்ன பண்ணலாம், முடிக்கலாம். கண்டிப்பா நான் கரெக்டா பேசணும். இந்த காரியம் கைகூடி வரும். கர்த்தர் என் மேல இரக்கமுள்ளவரா இருக்கிறார். அவர் உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவனா இருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, அவருடைய தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல இருக்குது. இந்த காரியத்தை கைகூடி வர பண்றாரு. அவரு எனக்கு முன்னாடி போறாரு. எனக்கு முன்னாடி போய் கோணலாதன செவ்வாய்க்கார் என் வாழ்க்கையில் இருக்கிற சிக்கல்களெல்லாம் அவிழ்த்து அதுல இருந்து பத்திரமா என்ன வெளியே கொண்டு வர்றாரு. நான் கேட்கறதுக்கு முன்னாடியே அவர் என்ன பண்றாரு,
நிறைய ஆசீர்வாதங்களை நன்மைகளை வச்சுக்கிறாரு. இதெல்லாம் நான் ஆழமா நம்புறேன், விசுவாசிக்கிறேன். ஆகவே இதெல்லாம் என் வாழ்க்கையில வந்து சேரும், இதை நான் வெற்றிகரமா முடிப்பேன் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு உண்டாகணும். இதெல்லாம் நடக்குமா? கண்டிப்பா நடக்கும், டெஃபினட்டா நடக்கும். எனக்கு என் வாழ்க்கையில அற்புதமா இதெல்லாம் நடக்குது. கர்த்தர் பெரிய காரியங்களை என்னோட வாழ்க்கையில செய்து வருகிறார். நான் சொல்றேன், உங்களுக்கும் அவர் மிகப்பெரிய காரியங்களை நிச்சயமாக அவர் செய்கிறவராய் இருக்கிறார். இவர் வந்து அவ்வளோ ஒரு அருமையுள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். காரியங்களை அவர் கைகூடி வர பண்ணுகிற ஒரு தேவனாய் அவர் இருக்கிறார். அது மட்டும் இல்ல, அவர் வந்து முக்கியமான ஒரு காரியத்தை அவர் செய்கிறவரா இருக்கிறாரு. என்ன செய்யறாருன்னா, அவர் வந்து திடீர்னு நல்ல ஒரு எண்ணங்களை அவர் நமக்கு தருகிற தேவனாய் அவர் இருக்கிறார். அருமையான எண்ணங்களை, வித்தியாசமான எண்ணங்களை அவர் நமக்கு தருகிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஆகவே நான் சொல்றேன், இந்த தேவனாகிய கர்த்தரை நீங்கள் அவரை விசுவாசியுங்கள். காரியங்கள் உங்களுக்கு நிச்சயமாக வாய்க்கும். இந்த காரியங்கள் கைகூடி வரும். உங்களுக்கு முன்னாடி அவர் போவாரு. அவர் வந்து உங்களுக்கு பெரிய பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர் செய்வார். அவர் உங்களுக்கு உறுதுணையா இருப்பார், உதவி செய்கிறவரா இருப்பார். கண்டிப்பா உங்களுக்கு அவர் எல்லா விதத்திலும் அவர் உங்களுக்கு உதவியும் ஒத்தாசையும் நிச்சயமாக அவர் செய்கிறவராய் அவர் இருக்கிறார். காரியங்களை கைகூடி வர பண்றவராய் இருக்கிறார். நான் சொல்றேன், நிச்சயமா காரியங்கள் கைகூடி வரும். நல்ல வாழ்க்கை நல்ல நிலைக்கு வரும். கண்டிப்பா நல்ல நாட்களை நிச்சயமாக நாம் என்ன பண்ணுவோம், காண்போம், டெஃபினட்டா காண்போம். உங்களுடைய தேவனாகிய கர்த்தருடைய தயவுள்ள கரம் உங்கள் மேல இருக்கிறது. எப்படி இருக்குன்னா நன்மையாய் இருக்கிறது. அவர் சொல்றாரு, தேவனாகிய கர்த்தருடைய கரம் நன்மையாய் என் மேல இருக்கிறது. ஆகவே நம்ம என்ன பண்ணணும், இந்த வேலையை மிக சரியா செய்யணும். கடவுளுடைய உதவியை வச்சு செய்யணும். கடவுளுடைய ஒத்தாசையை நாம் கேட்டு செய்ய வேண்டும். இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன், 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், நெகேமியாவில 2:20 வாசிக்கிறேன். 2:20, அதற்கு நான் மறுமொழியாக, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். இது பாருங்க, நாம ஒவ்வொரு நாளும் நம்ம சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். என்ன சொல்லணும், என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். எல்லாம் நம்ம கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? என் தேவனாகிய கர்த்தர் இந்த காரியத்தை எனக்கு கைகூடி வர பண்ணுவார். நான் பயப்பட மாட்டேன். கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார். அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. அவர் என்னோட கூட இருந்து பெரிய காரியத்தை எனக்காக செய்வார். அவர் எனக்கு முன்பாக அவர் போகிறவராய் இருக்கிறார். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நான் வாசிச்சு முடிக்க விரும்புறேன். நெகேமியா 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தினுடைய நடுப்பகுதியை மட்டும் நான் வாசிக்கிறேன். அந்த வேத வசனம் சொல்லுது, என் தேவன் என் மனதிலே ஒரு எண்ணத்தை உண்டாக்கினார். ஆமென். என் தேவன் என் மனதிலே ஒரு எண்ணத்தை உண்டாக்கினார். கடவுளால ஒரு புதிய எண்ணத்தை என்ன பண்ண முடியும்? நிச்சயமா உண்டாக்க முடியும். பழசெல்லாம் நினைச்சு நம்ம வேதனைப்பட்டதெல்லாம் போதும். இப்போ கடவுள் ஒரு எண்ணத்தை உண்டாக்கணும். நம்ம அவருடைய சமூகத்தில் வந்துருக்கிறோம், அவருடைய பிரசன்னத்தில் இருக்கிறோம், அவருக்கு முன்பாக நாம் நிற்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய எண்ணத்தை எனக்கு தாங்க, இந்த புதிய எண்ணம் எனக்குள்ள தோணட்டும். ஏன்னா எண்ணம் போல் தான் வாழ்க்கை. என் மனசுனா நான் என்ன ஆவன்னு நினைக்கிறேனோ அப்படிதான். நாம ஆனா நல்லா நினைக்கிறதே கிடையாது. நமக்கு உள்ள பூரா பயம்தான். ஒருவேளை இந்த மாசம் ஒருவேளை எந்த கன்வென்ஷன் ஆகாம போயிடுமோ, ஒரு செயல் கூட முடிக்காம போயிடுவோமோ, எதுவும் கைகூடி வராம போயிடுமோ, என்னமோ தெரியலையே, எல்லாம் ஏதோ தடையாகுது, இப்படியே தான் நம்ம நினைச்சுக்கிறோம் பாருங்க. அதை மாத்தணும். கடவுள் என்ன பண்ணாரு, உங்களுக்கு ஒரு நல்ல எண்ணத்தை உங்களுக்குள்ள உண்டாக்கணும். அதுக்காக நான் ஜெபிக்க போறேன். நம்ம யாரும் எழுந்து நிற்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களோட வாழ்க்கையில செய்ய வேண்டும். வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யட்டும். எல்லாரும் எழுந்து நிற்போம். எங்கள் அன்பின் பிதாவே, உங்களுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உமண்டை நாங்கள் வருகிறோம். இந்த அற்புதமான மன மகிழ்ச்சியின் நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையை நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, இந்த 1 மணி நேரம் நாங்கள் உங்களுடைய பிரசன்னத்திலே தங்கி இருந்தோம், உங்களுடைய வார்த்தைகளை கேட்டோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்காக பல காரியங்களை செய்கிறீர். எங்களுக்காக காரியங்களை கைகூடி வர பண்ணுகிறீர். பெரிய பெரிய ஆட்களுடைய தயவை எங்கள் பக்கமாக திருப்புகிறீர். அவர்கள் எங்களுக்கு நன்மை செய்யும்படி தங்களுடைய கரங்களை எங்களுக்கு நீட்டுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தாவே,
ஆண்டவரே, என் தேவனாகிய கர்த்தருடைய தயவுள்ள கரம் என் மேல இருந்தபடினால ராஜா நான் கேட்ட யாவற்றையும் கட்டளையிட்டான் என்று சொல்லுகிறது. அதுபோல் ஆண்டவரே, உம்முடைய ஜனங்கள் கேட்கிற எல்லாவற்றையும் நீர் தர ஆயத்தமா இருக்கிறதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் காரியங்கள் கைகூடி வரட்டும். பெரிய பெரிய ஆட்களுடைய தயவு அவர்களுக்கு வந்து கிடைக்கட்டும். ஆண்டவரே, நாங்கள் எஸ்தர் 2:15 வாசிக்கிறோம், எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லாருடைய கண்களிலும் தயவு கிடைத்தது என்று சொல்லி இருக்கிறது. அதுபோல ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்கு எல்லாருடைய கண்களிலும் தயவு கிடைக்கட்டும். இவர்கள் செய்கிற வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன். நீர் சொல்லுகிறீர் ஆண்டவரே, இவர்களுடைய வலது கையை நீங்க பிடிச்சிட்டு இருக்கீங்க, இவங்களுக்காக காரியத்தை வாய்க்க பண்றீங்க. வெண்கல கதவுகளை உடைக்கிறீங்க, இரும்பு தாழ்பால்களை முறிக்கிறீங்க, அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை, ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களை நீங்க தருகிறதற்காக நமக்கு நன்றி செலுத்துறோம். கர்த்தர் ஆண்டவரே, பெரிய காரியங்களை செய்வீராக. ஒவ்வொருவரையும் கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. அவர்களுடைய தேவைகளை எல்லாம் நீர் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் சுகவீனங்கள் பலவீனங்கள்லாம் நீங்கட்டும். சுகமும் ஆரோக்கியமும் நல்வாழும் ஜீவனம் உண்டாகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கையில பொருளாதார குறைவுகளாம் நீங்கட்டும். ஆண்டவரே, பொருளாதார அற்புதங்கள் நடக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஒரு கேஷ் ஃப்ளோவை பேசுகிறேன். ஆண்டவரே, அப்ப அநேக டீல்ஸ் அவர்கள் முடிக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். டார்கெட்லாம் அச்சீவ் பண்ணட்டும் என்று ஜெபிக்கிறேன். வேலையில் இருக்கிற பிரஷர் எல்லாம் நீர் நீக்கி போடும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, எங்கள் தேவனாகிய கர்த்தராலே காரியங்கள் கைகூடி வரட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே, அவர்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் வாய்க்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். கதவுகள் திறக்கப்படட்டும். அனுகூலமான வாசல்கள் ஆண்டவரே, பெரிய பெரிய கதவுகள் திறக்கப்படுகிறதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனுடைய தயவுள்ள கரம் எங்கள் மக்களோடு கூட இருக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். செய்கிற காரியங்கள்லாம் வாய்க்கட்டும். அவர்கள் மேலே எழும்பி வரட்டும் என்று ஜெபிக்கிறேன். அவருடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து அவர்களை உங்களுடைய வல்லமையான கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். பெர்லும் கம்பெனிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜேம்ஸ் ஐயாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கிரேஸ்டனுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தகப்பனே, சகோதரன் பால் வெங்கடகிரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சகோதரி இந்திராவுக்காக ஜெபிக்கிறோம். இன்னொரு சகோதரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் நீர் பிளஸ் பண்ணும்பெறாங்க. வர தடைப்பட்ட ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களே நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இவர்கள் மூலமாக நம்முடைய வல்லமை மகிமை வெளிப்படட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் பாதுகாவலும் வழிநடத்தலும் இன்னும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆமென். God bless you all.